Hello everyone, welcome to day 3 challenge. So first of all, the day 2 challenge பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 88 days தான், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க. அகெயின் பார்த்தேன்னா நான் உனக்கு இந்த வீக்கெண்ட் வரைக்கும் உனக்கு டைம் கொடுத்துட்றேன். வீக்கெண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டிபிபியை சால்வ் பண்ணணும். நிறைய பேருக்கு டிபிபினா என்னன்னு தெரியல. டிபிபி அப்படின்னு சொன்னால் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணிடுவேன், ஓகேவா? லேட்டராக பார்த்தோன்னா உனக்கு கிளாஸ் ரூமில் வந்து உனக்கு வந்து அசைன் ஆகிருக்கும் உன்னோட டிபிபி. இல்லைன்னா நம்மளோட ஆப் இருக்குது எய்மர்ஸ், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போயிட்டு கோர்ஸ் வந்து ₹1 நீ பர்ச்சேஸ் பண்ணுறதா அதில் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அங்கேயும் பார்த்தோன்னா டிபிபி அவைலபிளாக இருக்கும். எங்கே சப்மிட் பண்ணணும்? கூகுள் கிளாஸ் ரூமில் தான் சப்மிட் பண்ணணும். லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளாஸ் ரூமோடது. அதில் வேணால் நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா டே 3ல் இன்றைக்கி ஒரு வீடியோ கிடையாது, 2 வீடியோ. ஒன்று பார்த்தோன்னா ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர். ரெண்டாவது வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மேத்ஸ். இந்த பேசிக் மேத்ஸில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன் இப்போதைக்கு. இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, வெக்டர் அல்ஜீப்ரா. வெக்டர் அல்ஜீப்ரா தனித்தனியாக உங்களுக்கு வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். அது இப்போதைக்கு நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவை டிஃப்ரென்சியேஷன், இன்டிகிரேஷன். நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாரும் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்புறேன். அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன், இன்டிகிரேஷன் தெரியும். அதனால் அது வந்து ரொம்ப கம்மியான பர்டன் இருக்குது. இந்த ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் வீடியோ நல்லா பார்த்துக்கோ. லிங்க் அகைன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா டெலிகிராமில் வீடியோ நான் கொடுத்துட்றேன். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீ ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்பில் வந்து அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒர்க்கு. இதோட பார்த்தனா உனக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இன்னைக்கு ஹோம்ஒர்க்கில் பார்த்தனா டே 3ல் இருக்க 2 வீடியோ பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்த்தனா டே 3யோட டிபிபி சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி 2 டிபிபி சால்வ் பண்ணலன்னா சால்வ் பண்ணிக்கோ. ஸோ ஆல் த 3 டிபிபி நீ சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டே 1 டிபிபியில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். டே 1 டிபிபியில் பார்த்தோன்னா ஒரு சில கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு டே 2ல் சொல்லி கொடுத்துருப்பேன், ஓகேவா? அதே மாதிரி டே 2ல் இருக்கிற ஒரு சில இது எல்லாத்தையும், இந்த ஸ்க்ரூ கேஜ் கொஷின் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ நீ இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குன்னா இப்போ போய் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. 3 டிபிபி நீ கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் லெசன் உனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இதோட நோட்ஸு எனக்கு இன்றைக்கியே வந்துடணும். இது வந்து இன்றைக்கிவோ உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கா, நான் இதையும் முடிச்சிட்டேன் 4 ஹவர்ஸ்க்குள்ளே, நான் இதையும் முடிச்சுட்டேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா PYQ, MCQ, அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் இதை நீ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிரு. இது வந்து இன்னும் நெக்ஸ்ட் 2 நாளுக்குள்ளே நீ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தனா 3 டிபிபி நோட்ஸ் சப்மிட் ஆயிடணும். கிளாஸ் ரூமில் எப்படி நான் சப்மிட் பண்ணுறது இது தெரியல, யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், போய் அந்த வீடியோ பார்த்துக்கோ. தேங்க்யூ. அதே மாதிரி இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட நீ தயவுசெய்து பயப்படாமல் கமெண்ட் பண்ணு, ஓகேவா? எங்களுக்கு இதான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீ கமெண்ட் பண்ணி நான் வந்து சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போதைக்கே ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு, அவங்க வந்து பிக்கப் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடு, முடிஞ்ச வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு. தேங்க்யூ.